ஒப்பிடு, யாகேல் மற்றும் இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கம்பாரிசன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யாகேல் என்ற பெண்மணி சிஸ்ராவை அழித்து அவன் சரீரத்தை அழித்து அவன் தற்காலிகமான ஒரு விடுதலையை அவள் கொடுக்கிறாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வந்த அந்த தலைவனை அந்த தலையை நசுக்கி என்ன பண்றா அப்படின்னா ஒரு வெற்றியை யாகேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கிறார். எபிரேயர் 9:12 இயேசு கிறிஸ்து தம்முடைய செயல்கள் மூலியமா நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்பு, நித்திய சமாதானத்தை தம்முடைய ஜனங்களுக்கு பெற்றுத் தருகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சமாதானத்தையும் உங்களை மீட்பையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க சமாதானத்தை சீர்குலைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு மீட்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ எதுவுமே உங்களை உள்ள இழுக்க முடியாது. உங்களை பறக்க விடாம, உங்களை ஏதாவது உயிரை போக விடாம, உங்க முன்னேற்றத்துக்கு தடையா எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக வெற்றியை ஆல்ரெடி கொடுத்திருக்கிறாருங்க. ஆம்.